இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. மோடின் அது நீயே சொல்லு. நானே சொல்றதா? ஏய் கரடி வாயா, நானே சொன்னா அது ஊசி பட்டாசு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும். நீ சொன்னாதான் அணுகுண்டு வெடிச்ச மாதிரி அமர்க்கலமா இருக்கும். என்னை பத்தி நானே சொல்லக்கூடாதா? அண்ணன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாயால நீ சொல்லு. யூடியூப்ல வந்து தானே இருப்பேன், வீடியோ போட்டுட்டு தானே இருப்பேன். உன்னால என்னடா பண்ண முடியும், மயிரடா புடுங்க முடியும். போதும் போதும், ஓப்பனிங்ல இவ்வளவு ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்றியாடா பனிக்கரடி வாயா. ஏம்மா எல்லாம் வந்துட்டீங்களாமா, ஆரம்பிக்கலாமா? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா, கூதி குத்தி சூரமாந்து கூதிர குட்டன போல கூதி கெட்ட தீர குத்தில் கருத்தஞ்சுண்டன். எனக்கு இவர் பாடின பாட்டை கேட்கும் போது அப்படி இப்படின்னு கேக்குதுங்க. ஏங்க உங்களுக்கு எப்படிங்க கேக்குது? எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. உங்களுக்கே அப்படி கேக்குதுன்னா எனக்கு அப்படி கேட்டது தப்பு இல்லைங்க பாஸ். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. ஸ்பெஷல் ஐட்டமா? எங்க போடு. मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ. அடே கரடி முக்கா, இதுக்கு அதுவே பரவாயில்லடா. பாஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க போட்டீங்க, எனக்கு பிடிச்ச பாட்டை நான் போட்டேன். அது எனக்கு பிடிச்ச பாட்டா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீல்ஸ் கொடுமைகள், இதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்டா காஞ்சி மிளகா மூக்கா எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதாவது அமெரிக்கா அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கால நாசா அப்படி விண்வெளி மையம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். நாசால இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க. அதுக்காக நம்மளையும் கேட்டாங்க, நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ட்ரைனிங்காக தான் ஒரு 10 நாள் நான் அமெரிக்கா போயிருந்தேன். நீங்க இதை நம்ப மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் நாசா அந்த விண்வெளி மையத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அந்த போட்டோ இதோ உங்களுக்காக. இந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டு சொல்லலாம், யார் என்ன சொன்னா என்ன பாஸ், இங்க செவ்வாய் கிரகம் போறதுக்கு 10 நாள் ட்ரைனிங் எடுத்தீங்கல்ல, அந்த 10 நாள்ல நான் எங்க மாமாவை பார்க்க செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். மாமாவை பார்க்க போயிருந்தியா? நீங்க இப்படிலாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ், அதனாலதான் நானும் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட நம்ம கிட்டயே போடுறான். எங்க போடு. யாரா யாரா இவ ஊரை கேட்டா தெரியும், வர முன்ன வந்து நின்னு பாரா புரியும். அடங்கம்மால கைத்தான் சைக்கிள்ல வருது. வாங்கம்மா, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஆமா வருது சார், அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். இப்ப வருது, நான் நல்ல ஜோலி மூட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, அது இங்க இருந்து வருது, அது போட்டோன்னு. அது இல்ல சார். எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. பாஸ், என்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் வந்துச்சோ அன்னைக்கே உங்க நிம்மதி எல்லாம் போச்சு பாஸ். நீ சொல்றது உண்மை பாண்டா. என்னைக்கு அமுகுற போன்ல இருந்து தடவர போன் வந்துச்சோ, பாஸ் ஐ மீன் பட்டன் போன்ல இருந்து ஆண்ட்ராய்டு போன் வந்துச்சோ, அன்னைக்கே மனசுக்கு நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. ஓகே மக்களே, ஐ கம் டு த பாயிண்ட். ரீசெண்டா தமிழால குழந்தைத்தனமாக பண்ணும் மனைவிமார்கள் ஒரு பக்கம், அதை கண்டுகளித்து ரசிக்கும் கணவன்மார்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல ஒரு ஷோ போச்சு. ஸோ இந்த ஷோவை பார்க்கும்போது ஒட்டுமொத்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களையும் கொண்டாந்து ஒன்னா உட்கார வச்சு ஷோ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அக்கா பார்த்தோம் இல்லையா, இந்த அக்கா வேற லெவலு. என்ன மாதிரிலாம் பண்ணா நம்ம ப்ரோமோல வருவோம், என்ன மாதிரிலாம் பண்ணா நம்ம பேசப்படுவோம், என்ன மாதிரிலாம் பண்ணா ரீச் ஆகும் அப்படின்ற அனைத்து சூட்சங்களையும் கத்துட்டு நான் ஜோலி மூட்ல இருக்கு, நீங்க பாட்டு போட்டா எனக்கு வருதுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹெவி வெயிட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லாவே ட்ரெண்ட் ஆகினாங்க. அதாவது ஏன் இப்படி பண்றீங்க, சோசியல் மீடியால இருக்கவங்களாம் கிறுக்குத்தனம் கிரிஞ்சி பண்ற எல்லாத்தையும் கூட்டு இன்டர்வியூ பண்றேன்ட்டு பெரிய வளர்த்து விட்டுறீங்க. இப்பதான் ஒருத்தர் தொலை தாங்க முடியல, இன்னும் அவருக்கு கதை ஓடிட்டே இருக்குது.
யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தலைவன் திவாகர் தான். அவர் இன்னும் வந்து 109வது சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கிறப்பல 100 தாண்டி போயிருந்திருக்கும். இப்போ இந்த அக்காவை கூப்பிட்டு வச்சு எல்லா சேனலும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த அக்கா என்ன சொல்லி ஃபேமஸ் ஆனாங்கன்னா, இதோ உங்களுக்காக குத்தி 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 கிண்டி நல்லா கிண்டி சூடு தண்ணி எடுத்து பவுல்ல ஊத்திக்கணும். சூடு தண்ணி. அதுக்கு அடுத்து இது பிளாஸ்டிக் உருகிரும் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் கொஞ்சம் மைல்டான ஹீட்ல தான் வச்சிருக்கோம். இப்போ இவனை உள்ள வச்சா அவன் கொஞ்ச நேரத்துல கீழே ஃபுல்லா லூசன் ஆயிடுவான். அதுக்கு அடுத்து நம்ம இப்படியே ஆயிட்டாப்பா குத்தி 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 கிண்டி நல்லா கிண்டினா இப்பவே நமக்கு தேவையான பதத்துல ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சில சாப்பிட்டுதான் எனக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட்ல இருக்கனால கொஞ்சம் சூடா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு சில்லுன்னு இருக்கக்கூடாது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அப்படின்னா சில்லுன்னு தான் இருக்கும். அடிவயிறு அப்படின்னா சூடாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பஞ்சாடான்னு நீங்கள் கேட்பீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம பொதுவாகவே ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு அப்படி சில்லுன்னு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஒரு கலக்கி ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு நான் ஐஸ்கிரீமை வந்து சில்லுன்னு சாப்பிட மாட்டேன். அந்த ஹாட் வாட்டர் ஒரு பவுலில் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் ஐஸ் வச்சு அதுக்கப்புறம் அது குத்தி கிண்டி கொலை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் வந்து என்ன பதத்தில் இருக்குன்னா குழந்தைங்களுக்குலாம் வயிற்றால போனால் வரும் இல்லையா ஆகி அந்த பதத்தில் கொலை ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து அப்படியே அப்படின்ட்டு சாப்பிடுவாங்களாம். ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு அவர் கணவர் வந்து பயங்கரமா ரசிப்பாராம். நானும் தான் செவிட்லேயே ஒன்று விட்டு ஐஸ்கிரீம் கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு போவேன். சரி, ஓகே, அவங்க ஒய்ஃபா ஒரு ரசிக்கிறாப்புல. ஸோ இது மூலமா வந்து இந்த அக்கா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 35 யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம திவாகர் அண்ணனை வந்து எப்போ பீட் பண்ணுவாங்க தெரியல. அவர்லாம் 100 தாண்டி போயிட்டாப்புல. இந்த அக்கா வந்துட்டு இப்படி நீங்க குழந்தை மாதிரிலாம் பண்றீங்களே, இது கிறுக்குத்தனமா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க போல. ஸோ அந்த கேள்விக்கு அந்த அக்கா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆல் இஸ் வெல். விஜய் நான் சொல்லியிருக்காருல, நம்ம போறோம் பண்றோம் வா அப்படி சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கம்ஃபர்டபுளா அந்த பிளேஸ் ஆயிடுச்சுனாலே நான் இப்படிதான் இருப்பேன். அதுக்கெண்டு எல்லா இடத்துலயும் அப்படி இருப்பேன், எல்லா பிளேஸ்லயும். இப்போ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்டா என்னாச்சு இது அது முடியாதுல்ல. ஜீ தமிழ்ல என்ன ஆயிட்டேன்டா குழந்தைத்தனமான பெண்கள்ன்றனால பெண்களை தான் பிளேம் பண்ற மாதிரி வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பூலாவா வேண்டவா போலவா வேண்டவா. அக்கா அந்த ஷோல தான் குழந்தைத்தனமா பண்ற பெண்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஷோ வச்சாங்க. அங்க வந்து எல்லாருமே ஒரு 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஒரு 5000 50,000 ரூபாய்க்கு நடிச்சிங்க. ஓகே, இங்க என்னக்கா போலாமா வேணாவா இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பூலாவா வேணாவா என்ன இது? ஐயோ, இன்னைக்கு நாளே சரியில்லை. ஓப்பனிங்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே கேட்டுட்டு இருக்குது. ஸோ இதாங்க மேட்ரு. இந்த அக்கா வந்துட்டு போலாமா வேணாமான்னு இருந்தாங்களாம். சரி, தளபதி சொன்னாப்புலையும் ஆலிஸ் வில்லுன்ட்டு அவர் என்னைக்கு போன் பண்ணி சொன்னாப்புலன்னு தெரியல. நமக்கும் தளபதி வந்து சொன்னாப்புல ஒரு வார்த்தை ஐ வெயிட்டிங் இருக்காப்புல. அந்த பாட்டை கார்ல போட்டு வரப்பெல்லாம் அழுவா சார். நானும் சரி அல்லாதனாலும் அழுவா. பாட்டு கேட்டாலுமா எமோஷனல் ஆகும். இப்பவே வீட்டுக்கு கூட்டு போக சொல்வேன். இங்க நான் உட்கார இப்பயே போடும் தோணும் எனக்கு. ஆமா வருது சார். அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். நான் நல்ல ஜோலி மூட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க அது இங்க இருந்து வருது. அது போட்டு இவங்க இப்பெல்லாம் பேசுறாங்க பண்றாங்கல்ல. இத புருஷன் வந்து ஓகே ஒரு கட்டத்துல ரசிகலா வச்சுவாங்களே. வீட்டுல வந்து பெரியவங்களா இருப்பாங்க, ரிலேஷன் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியல மக்களே, நீங்க அந்த கேள்வி வந்து நீங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் குத்தி கிண்டி அப்படின்ட்டு ஒரு பண்ணாங்க இல்லையா, இதுக்கு இந்த அக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்திரலாம். ஐஸ்கிரீம் வந்து என்னன்னா அவங்களுக்கும் டைம் லிமிட் இருக்கும்ல. எல்லாருக்கும் எல்லா ஸ்பேஸும் கொடுக்கணும்ன்ற போது பாதி கட் ஆயிட்டு எனக்கு சளி பிடிக்கும். நான் ரொம்ப ட்ரை காஃப்னால ரொம்ப எனக்கு சிக்காகும். அதனால ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணி சாப்பிடுவேன். அக்கா ஒரு நிமிஷம், இப்ப நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நான் நல்ல ஜோலி மூட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க அது இங்க இருந்து வருது. அது போட்டோன்னு அது இல்ல சார். இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் ஷோன்றதுனால அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆமா வருது சார். அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இது நார்மலா பேச பாருங்க. அவங்களுக்கும் டைம் லிமிட் இருக்கும்ல. எல்லாருக்கும் எல்லா ஸ்பேஸும் கொடுக்கணும்ன்ற போது பாதி கட் ஆயிட்டு. சரி, ஓகே, இந்த அக்கா விட்டுருவோம். இவங்களுக்கு அக்காடா அப்படின்ற மாதிரி இன்னொரு அக்கா வந்திருக்காங்க. அதாவது நம்ம எல்லாம் டோரா புஜ்ஜி எல்லாம் சின்ன வயசுல பாத்துருப்போம். அந்த டோரா புஜ்ஜில குழந்தைய பாப் கட்டிங் பாப்பா ஒண்ணு வரும் இல்லையா, ஒரு பேக மாட்டிக்கிட்டு இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நான் டோரா. உங்க பேர் என்ன?
சொல்ல முடியாது. அந்த அக்கா மாதிரி ஒரு அக்கா வந்துட்டு இருக்கான் வீட்டுல, இன்னமும் அதான் பண்ணிட்டு இருக்குதான். அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் வாங்க. டோரா 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 பயணம். இது என்னடா டோரா புஜிக்கு வந்த சோதனை? டோரா என்னைக்கடா இப்படி சிச்சி சிச்சி டோரா சூச்சி சூச்சி டோரா அப்படிலாம் பாடிச்சு. சரி ஓகே, இந்த அக்கா ஒரு டோரா, நீ மட்டும் தான் டோரா மாதிரி பண்ணுவியா, நானும் டோரா மாதிரி பண்ண அப்படின்ட்டு இன்னொரு டோரா வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல். எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல். முதல்ல போக வேண்டிய பிளேஸ் என்ன? மலை. முள்ளுக்காடு. முள்ளுக்காடு. முதல்ல போக வேண்டிய பிளேஸ் என்ன? முள்ளுக்காடு. வாங்க நம்ம இப்ப முள்ளுக்காடுக்கு போவோம். நீங்க முள்ளுக்காடுக்கு போங்க, நாங்களாம் சுடுகாட்டுக்கு போறோம். இதுக்கு மேல இதை பார்க்க முடியாதா எப்பா? ஒரு நாள் பாக்குற நமக்கு அப்பா இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்ட்டு தோணுது. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பாவம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, இந்த டோரா புஜ்ஜி முஞ்சிங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. பிச்சைக் பாத்துடலாமா? பிச்சைக்கா? இந்த வார்த்தையை யாரோ சொல்லி கேட்டிருக்கனே. டேய் கர்பா மூஞ்சி தலையா, ஓவரா நடிக்காத. டேய் சும்மா அப்படி சொல்லுவோம்டா. சரி நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. இது செருப்பு, நான் 1000 வெறுப்பு, என் மண்டியில் இருக்கிற மயிறு கருப்பு. நானும் தான் சொல்லுவேன் ரைமிங்கா. மக்களே இந்த அக்கா யாருன்னு தெரியுதா? ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? கிரிக்கியாக்கா நல்லா இருக்கியாக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடம்புலாம் குறைச்சிருப்ப போல. ஏன்னா டிப்ஸ் தான் கொடுக்க, நானும் கொஞ்சம் உடம்புலாம் குறைச்சிக்கிறேன். உங்க ஃபேமிலி பஞ்சாயத்து எப்படி போயிட்டு இருக்குது? எபிசோட ஓட்டிட்டு இருந்தீங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2500 2600 எபிசோடு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பஞ்சாயத்து எப்ப முடியும்னா, அவங்க ஒரு வீடு இவங்க ஒரு வீடு, அவங்க ஒரு கார் இவங்க ஒரு கார், அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கோடி பணம் என்னைக்கு இதெல்லாம் வருதோ அன்னைக்கு இந்த பஞ்சாயத்துல முடிச்சிருவாங்க. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. ஆனா இவ்வளவு எபிசோடி மக்கள் உட்காந்து பாக்குறாங்க. சரி பாருங்க, நீங்களும் நல்லா இருங்க. ஒரு அடுத்த வீடியோ பார்க்கலாம் மக்களே வாங்க. ராஜேந்தர் நீங்க நான் என்ன ஸ்கூல்ல சேர்த்து வரேன்னு சொன்னீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணா எனக்கு ஸ்கூல்லாம் வேணாண்ணா, ஆபரேஷன் பண்ணா இந்த கண்ணை சரி பண்ணிடலான்னு சொல்லி. வரே வா, நடிப்பா அரக்கன்னா நடிப்பா அரக்கம் தாயா. என்னமா ஆக்டிங் பண்ணி பின்றால 3 கேரக்டர் 3 செகண்ட்ல அப்படி நம்ம மூஞ்சி முன்னாடி கொண்டு நிறுத்தினாப்புல பாத்தியா? நம்மளும் இனிமேலுக்கு மாறிக்க வேண்டியதுதான். நீங்க எல்லாம் வந்துட்டு அவர் வேற லெவல் அடிக்காரு, வேற லெவல் பண்றாரு, அடுத்த சிவாஜி அப்படி நீங்க தான் சொல்றீங்களா? இனிமேல் நம்ம அப்படியே சொல்லலாம், எங்கேயோ போட்டு எனக்கு என்ன. அதாவது இந்த ஒரு முகத்தை நீங்க இப்பதான் பாக்குறீங்க, இந்த திவாகர இவர் பழைய காலமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதோ உங்களுக்காக. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ரெண்டு மூஞ்சும் பக்காவா மேட்ச் ஆகுது. ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்பவே சொல்லிடுறேன், அந்த சீரியல் நான் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் 2 ஆண்கள், அவர் ப்ளூ சட்டை போட்டிருந்தாரு, ஒருத்தர் சிவப்பு சட்டை போட்டிருந்தாரு, 2 பேரையும் இப்படின்னு தான் கத்துனாங்க. அந்த பொண்ணு இவ்வளோ காணாம போயிருக்குமோ? ஏன் எல்லாம் போய் தரையில தேடிட்டு இருக்காங்க? இல்ல மண்ணை தோண்டி புதைச்சிட்டாங்களோ? புதைச்சிருந்தா செத்து இருப்பாங்களே. ஒரு மனுஷன் ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷம், 2 நிமிஷம், மேக்சிமம் 5 நிமிஷம் மூச்சை பிடிச்சிருக்கலாம். மண்ணெல்லாம் புதைச்சு அப்பவே செத்து இருப்பாங்கல்ல. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அழகா செத்து போன ஆவிலாம் பேசுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். ஒருவேளை அந்த மைண்ட் வாய்ஸ்லயே இவங்க பேசுறது கேட்டு ஒருவேளை காப்பாத்துறாங்களோ? இருந்தாலும் 2 பேர் இருக்காங்களே, காத்து வாக்குல 2 காதலா இருக்குமோ? இல்ல இவன் பொண்டாட்டி இவன் காதலிக்கிறானா, இல்ல இவன் பொண்டாட்டி இவன் காதலிக்கிறானா, இல்ல இவன் காதலி இவன் காதலிக்கிறானா, இல்ல இவன் காதலி இவன் காதலிக்கிறானா? ஒன்றும் புரியலையேப்பா. லவ் பண்ற பொண்ணு வேற யாரும் இல்ல, ஆனந்திதான் அன்பு. மகேஷ் சொன்ன ஒரே வார்த்தையில் நொறுங்கி போன அன்புவின் காதல். நொறுங்கி போனது அன்புவின் காதல் மட்டுமல்ல, எங்களின் இதயங்களும் தான். மண்ணுக்குள்ள இருக்கிறப்பிள்ளையே 2 பேரும் சேர்ந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்தி முதல்ல இவர் தோலை தூக்கி போட்டாப்புல, நான் லவ் பண்ற பிள்ளை தான் இந்த பிள்ளை அப்படின்ட்டு இவர் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து அழுகுறாப்புல. ஏன்னா இவரு இந்த பிள்ளைய லவ் பண்ணிருக்காப்புல. ஐயோ ஒண்ணுமே புரியலையடா. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு
சரி எம்மா இந்த மாதிரி சீரியல் எதனா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அமுச்சு விடுங்கம்மா. இந்த மாதிரி பண்றதையெல்லாம் அமுச்சு விடுங்கம்மா, நம்ம ட்ரோல் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. உங்க கேங்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு பொம்பளை சோக்கு அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கமெண்ட் தட்டுருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. எங்க கேங்க்ல இருக்கிற ஒருத்தன் பொம்பளை சோக்கா இருந்தா என்ன, பொம்பளை சோக்கா இல்லைன்னா உங்களுக்கு என்ன, அவனை கண்டுபிடிச்சி நான் என்ன இதுக்கு வந்துட்டு உங்க கமெண்ட்ல சொல்லணும் அண்ட் அவனுக்கு வீடியோவை ஷேர் பண்ணணும். ஏமா வேற எதனா உருப்படியா ஒரு கேள்வி கேட்கலாமே, ஏன்னா உருப்படியா ஒரு கேள்வி பார்க்கலாம். உங்க கேங்லயே ஆம்பளை சோக்கு அப்படின்னா யாரு சொல்லுவீங்க அப்படின்ட்டு என்னோட கமெண்ட்ல தட்டிடுங்க. முடிஞ்சா அவங்களுக்கு இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி விட்டு டேக் பண்ணி விடுங்க. அடியே ரத்தி அகடி கோத்திரி, உனக்கு உருப்படியா ஒரு கேள்வி தானே கேட்க சொன்னேன். அங்க கேங்க்ல யாருன்னா ஒரு ஆம்பளை சோக்கு இருந்தா அவர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஆம்பளை சோக்கு இருந்து கண்டுபிடிச்சா ஏன் நீ என்ன பொண்ணு பார்த்து கொடுக்க போறியா இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இப்படித்தானே ஒருத்தன் கேள்வி கேட்பான். நான் கேட்க மாட்டோமா? நீ அப்படி வரியா? எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க? திருக்குறளே எழுதியது யார்? பாரதியாரின் சொந்த ஊர் என்ன? கொடிகாத்த குமரன் எந்த ஊர்? இந்த மாதிரி ஏதோ உருப்படியான கேள்வி கேட்டு அதுக்கு வந்து நம்ம மக்கள்லாம் கமெண்ட் கரெக்டா சொல்றாங்களான்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு உங்க லவருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு சொல்லுங்க. வாங்கிட்டு தம்பி ரேபிடோ பைக்ல சேர்ந்து ரேபிடோ வண்டி ஓட்டலான்னு இருக்கேன் நண்பர்களே. ரேபிடோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓலா ஊபர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேபிடோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேபிடோல வந்து ஒரு ஓட்ட போறாராம். சரி ஓகே, ரேபிடோ ஓட்டுறீங்க, என்ன மாதிரி சலுகை எல்லாம் கொடுக்க போறீங்க மக்களுக்கு? அதாவது எல்லா பெண்களுக்குமே தம்பி இலவசமா தான் ஏத்திட்டு போவேன், ஒன்னும் காசு வாங்க மாட்டேன். ஆனா ஆம்பளை பையங்களோ ஆண்களோ ஏறினா அவங்களுக்கு டபுள் நண்பர்களே. டபுள் ரேட்டா? நக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? வெத்தலை பாக்கு வெத்தலையாம், கொள்ளைக்கு போக தண்ணி பத்தலையாம், அப்படித்தானே இருக்குது. கேர்ள்ஸ்லாம் வந்தா இலவசமா, ஆண்களை வந்தா டபுள் ரேட்டு. பொட்ட பொறிக்கி சொன்னல, சென்னையில் தான் இருக்கேன், வாடா சண்டைக்கு வாடா. நான் சொல்ல மாட்டேன், இந்த ஆள் தான் போயிட்டு எல்லா இடத்துலயும் நின்றுக்கிட்டு சண்டைக்கு வாடா நண்பர்களே இங்க வந்துட்டேன் பாத்துக்கோங்க, சண்டைக்கு வர சொன்னலடா வாடாடே பொட்ட பொறிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாப்புல. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். குத்தி கிண்டி நல்லா கிண்டி சூடு தண்ணி எடுத்து பவுல்ல ஊத்திக்கணும். இந்தம்மா ஏய், நீ இன்னும் வந்து ஐஸ்கிரீம் விட்டு போலையா? உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாக தான் இருக்கணும். நீ அப்படிதான் தின்னுவ. நீ என்னம்மா இது சொல்லிட்டு இருக்க? நான்லாம் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எப்படி தான் குடிப்பாங்க, அதுக்கு பேரு கூல் ட்ரிங்க்ஸ். அது வந்து நான் வந்து கூலிங் எல்லாம் குடிக்க மாட்டேன். முதல்ல அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கிட்டு 6 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ், அது எந்த பிராண்டாக தான் என்ன, எடுத்து இப்படி கிடுன்னு ஊத்தி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பதத்துக்கு வரும் பாத்தியா, அதாவது ஜெல்லி மாதிரி வரும் பாத்தியா, அப்ப அதை என்ன பண்ணுவானா நக்குவனா? இல்ல பாஸ், அது ஜெல்லி மாதிரி ஆனதும் கையில ஊத்தி நக்குவீங்கன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? அத அப்படிதான் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமா சொன்னீங்கன்னா நானும் வித்தியாசமா தான் சொல்லுவேன். பாத்துக்குவாங்க. ஏக்கா நீ போயிட்டு வாக்கா, உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். அடுத்த ஒரு வீடியோ. ஏண்டா குட்டி குஞ்சா, பாக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீ எங்களை வந்துட்டு பாரு நல்லா பாரு, பயோஸ்கோப்பு படத்தை பாருன்னு பாட்டை பாடிட்டு இருக்க. ஏண்டா நாங்க நல்லா வரதெல்லாம் இருக்குண்டா, நீ நல்லா வருவோடா. நீ நல்லா வரைய இல்லையா, கூட 2 பேர் இருக்காங்க பாத்தியா. ஏண்டா நீங்க பாக்குறது இல்லாம அந்த குட்டி குஞ்சா நீ கெடுக்குறீங்க. பேயில போவ ஏல இப்படி பண்றீங்க பாஸ்? அந்த அக்காவை திரும்ப சொல்லுங்க பாஸ். திரும்ப சொல்றதா? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க, மூடி நிறுறா. அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஐயோ ட்ரெயின் வருது, இந்த எறும்பெல்லாம் போயிட்டு ட்ராக்ல போயிடும் போலயே. ட்ராக்ல போயிடுச்சு. ஏண்டா கரடி வாயா, நான் எதுனா பல்பு வாங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம்? என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க இந்த கரடி வாயனுக்கு. அந்த மாதிரி ஈன்னு இழிச்சிட்டு இருக்க. கரடி வாயா கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துரும் பாத்துக்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்பா. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் போது அது அடம் பிடிக்க தெரியணும். நம்ம பிடிக்கிற இடத்துலதான் அது நமக்கு எவ்வளவு பிடிக்கணும் மத்தவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நம்ம வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறத விட அதை எப்படி வாங்குறதுன்னு யோசித்து பாருங்க, கண்டிப்பா வாங்க முடியும். இப்படி ஒரு மோட்டிவேஷனை கனாப்படத்துல கூட நீங்க கண்ணால பாத்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு மோட்டிவேஷன். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். ஏண்டா நீ மோட்டிவேஷன் பண்றது கூட பரவாயில்லடா, ஏன்டா அப்படி கத்துற? நீ கத்துல எவனும் கேட்க கூட மாட்டான்டா. லூசுமா கத்திட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவாங்கடா. மெதுவா பொறுமையா அன்பா சொல்றா. தயாராயிக்கொள்கா. அடே பெயிண்டர்,
நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டல. அந்த அக்கா கொடுத்த போஸுக்கு அப்படி அச்சலாம் வந்துட்டு வரைஞ்சி கொடுத்துருக்காப்புல. உங்க போட்டோ என்ன சொல்லுங்க, நம்ம பெயிண்டர் சொல்லி வரைஞ்சி கொடுக்க சொல்றேன். அடுத்து எம்டி பிளாக் கலர் பைக் வச்சிருக்க பசங்க தங்கம் அழகு அவரு அந்த மாதிரி பையன் எனக்கு கிடைக்க மாட்டானே. அந்த மாதிரி பொண்ணு வேணும்ட்டு எம்டி கேடிஎம் டியூக்கு எடுத்தனா EMI கட்டவும் பட் எக்ஸ்ட்ரா ப்ரோ கிழியும் மூடிக்கின்னு ஸ்ப்ளெண்டரோ டியோவோ எடுத்து ஓட்டு போ ப்ரோ. அடே என் மனசுல இந்த பாரமே குறைஞ்சிச்சுடா. இப்படிதான் எனக்கு நிறைய கமெண்ட் வருது. ஆனா நான் சொல்லலாம் நினைச்சதா அப்படியே நீ சொல்லிட்டுறா. இந்த பிள்ளை இன்னைக்கு சொல்லும் எம்டி பிளாக் வச்சிருக்கவன் தங்கம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுத்திட்டு எனக்கு டியூக்கு தான் பிடிக்கும் எம்டி பிடிக்காது அப்படின்ட்டு மாறிட்டு போயிடுவாங்க. நீ என்ன பண்ணு, EMI கட்டணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ காசு நிறைய வச்சிருந்தா உனக்கு பிடிச்சது அந்த பைக் எடுத்துக்கோ, நல்லா ராயலா. இல்ல அப்படின்னா மைலேஜ் பைக் எடுத்து ஓட்டுறது நல்லது. இது ஒரு சோசியல் அட்வைஸ். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த பாடலுக்கு எம்பெருமான் முருகன் தானே வர வேண்டும். என்ன கிருஷ்ணன் வந்திருக்கிறார். வனகண்டி மாப்பிள்ள சென்னையில இருந்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. வனகண்டா மாப்பிள்ள பிருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணர்களை சுத்தி பெண்கள் கூட்டம் எந்நேரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி 4 பெண்களா என்ன மாமா. ஏற்கனவே இவங்க பண்றதை பார்க்க முடியல. நீ வேற ஏன் இப்படி கிருஷ்ணர் வேஷம் போட்ட அதை போட்ட சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. ஐயோ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் வந்ததை வந்துச்சு அக்கப்போ பண்றாங்கப்பா அக்கப்போகுது. சரி ஓகே, அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை பார்க்க போறோம். அதாவது நாசா மற்றும் நிறைய ஒரு நாடுகள்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டு ஏலியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏல அங்க வெளி உலகத்துக்கெல்லாம் போயிட்டு ஏலியன் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களே ஏலியனா மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மாறி இருக்காங்க. இந்த கொடுமையை பார்க்கலாம் இதோ உங்களுக்காக. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா மூக்குக்குள்ள குச்சியை விடுற, மூக்குக்குள்ள கத்திரிக்காய் விடுற, நாக்கை கட் பண்ணி வச்சிருக்க, மண்டை புல்லா என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க, கண்ணுக்குள்ள வந்துட்டு என்னடா ஏதோ கலர் அடிச்சு வச்சிருக்கீங்க. ஐயோ ஏலியன் இருந்தா கூட இப்பெல்லாம் இருக்காது. இவங்க ஏலியன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அநியாயம் பண்ணிருக்காங்களே. ஒரு மனுஷனை பார்த்தா மூக்க முடியுமா அழகா இருக்கான்னு சொல்லணும், இவங்கள பார்த்தா பயந்துல ஓடுற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அடுத்து இன்னொரு அக்கா வராங்களா, அவங்க இப்படி இருக்கான்னு பார்ப்போம். இப்படி பண்ணாதீங்க எம்மோ, இப்படி பண்றீங்களே எப்போ. ஐயோ பார்க்கவே இவ்வளவு கொடுமையா இருக்குது. எப்படி இதெல்லாம் பண்றாங்க? பாஸ் எனக்கு ஒரு டவுட். என்ன? அந்த அக்கா வாய் ஃபுல்லா ஏதோ குத்தி வச்சிருக்கு, அவங்க லவர் கூட எப்படி போய் கிஸ் அடிப்பாங்க? ஏண்டா கரடி மூக்கா, இது உனக்கு தேவையா? அந்த அக்கா எப்படியே வந்து கிஸ் கொடுக்குறாங்க, உனக்கு என்னடா? மூடி நிறுடா. அடுத்த ஒருத்தரை பார்க்கலாம்பா. ஏலியன்ஸா? ஏண்டா எடுபட்ட பையில, நீ மூக்க கட் பண்ணிக்கிற, நாக்க கட் பண்ணிக்கிற, மத்ததெல்லாம் கட் பண்ணிட்டு நான் ஏலியனா மாறேன்னு சொல்றேன். எங்களை வந்துட்டு ஹாய் ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்றோம் அப்படின்னா ஹலோ மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாக்குறது மக்கள். ஏலியன் பார்த்தா வேணா ஹாய் ஏலியன்ஸ் சொல்லலாம். அப்போ வீடியோல ஏலியன்ஸ் தான் பாக்குதா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. ஐயோ இவங்க உலகத்தை ஏலியன் உலகமா மாத்திடுவாங்க போல. போற போக்க பார்த்தா ஏற்கனவே வானவில் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் காதல் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நைட் பண்றாங்க. பொண்ணு காதல் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நைட் பண்றாங்க. போற போக்க பார்த்தா குழந்தைலாம் பிறக்கமே இல்லையே தெரியல. இதுல இவனுக்கு வேற புதுசா ஏலியன் வராங்க வேற. ஐயோ ஏலியன் சொல்லுங்க. ஏலியன் நம்ம வந்து பேக் டு சென்னை வந்துட்டு இருக்கேன். Tonight 1 o'clock ரீச் ஆயிடுவேன். மக்களே ஏலியன் வந்தது, சென்னை வந்ததுக்கான். ஏலியனை பார்க்கறது ஆசைப்பட்டீங்கன்னா சென்னைக்கு வந்து பாத்துங்க. ஓகே, நிறைய பேர் இவர் வீடியோ பார்த்துட்டு மூக்க கட் பண்ணிக்கிற, காதை கட் பண்ணிக்கிற, வாயை கட் பண்ணிக்கிட்டே நல்லா பேசலாம். ஏண்டா பார்க்குற எங்களுக்கே பயமா இருக்கு. அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குலாம் வலிக்கலையாடா? ஐயோ அப்பா, ஒரு முள்ளு குத்துனா கூட ஐயோ எம்மான்ட்டு கத்துறோம். எப்படி இவங்க மூஞ்சி முகரையெல்லாம் இப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நிறைய பேர் கட் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்ப என் தலைவர் அதை கட் பண்ண போறாராம். அதான் வந்து அவரோட ஃபைனல் ப்ராஜெக்டா அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஒன்றும் புரியல. எதை கட் பண்ண சொன்னாங்க? எந்த தலைமை அதை ஃபைனல் ப்ராஜெக்டா பண்ண போறாரு? எதை கட் பண்றீங்க முதல்ல அதை சொல்லுங்க. பென்னிஸ் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல கொஞ்சம் கட் பண்ண போறாராம். அடே இப்ப தமிழ்ல என்ன கேட்டாங்களாடா? ஏல இப்படி பண்றீங்க?
மூக்கை கட் பண்ணீங்க, காதை கட் பண்ணீங்க, மண்டையில் அங்கங்கே கட் பண்ணீங்க, கடைசியில் கட் பண்ண போறீங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். ஐயோ, உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே ஆண்டவா. சரி ஓகே, ஒரு தலைவன் கட் பண்றான், தலைவனை ஃபாலோ பண்ணி நீங்க கட் பண்ணிக்க போறியா? வெயிட் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்டீங்கல்ல, வீடியோ அப்டேட் பண்றேன். சரி, நீ கட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அந்த தலைவன் யாருன்னு கொஞ்சம் எனக்கு காட்டேன். அடே, தலைவனை காட்ட சொன்னா என்னடா, நான் சின்ன வயசுல சக்திமான் படத்துல வந்து இந்த வில்லன்லாம் வருவாங்க, வித்தியாசமா வருவாங்க. அந்த மாதிரி எவனா ஒருத்தர் இருக்கான். ஹாலிவுட் படத்துல கூட வில்லன் இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ண மாட்டாங்கடா. என்னடா ஒரிஜினலாவே மூஞ்சி எப்படி மாத்தி வச்சிருக்கான். ஓய்யோ எப்பா, இவங்க எல்லாம் கொஞ்சம் உசராதான் இருக்கணும் போல மக்களே. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? யூடியூப் சேனல் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. யாருமே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆனா மக்கள் வாழ்ற உலகத்துல மக்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஏலியன் தானே, ஏலியன்றீங்க, ஏலியனா மாறுறீங்க. தயவு செஞ்சு செவ்வாய் கிரகத்துல போயிட்டு நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுவாங்க. தயவு செஞ்சு இந்த பூமியை விட்டுருங்க. சரி ஓகே, எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க? நீங்க நிறைய பேர் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, நிறைய பேர் இந்த ஃபுட் கண்டென்ட் அப்புறம் ரிவ்யூ கொடுங்கன்னா சொல்றீங்க. அதுக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அதான் இப்ப கொஸ்டின். யாருல இப்பெல்லாம் கேக்குறது? ஏற்கனவே இந்த மனுஷ பதர்கள்லாம் போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நல்லா இருக்கிற ஹோட்டல் நல்லா இல்லைன்றாங்க, நல்லா இல்லாத ஹோட்டல் நல்லா இருக்குதுன்றாங்க. இவங்க காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்ட பேர் என்னமோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த ஏலியனையும் கூட்டிட்டு இருக்கீங்க. ஏலியன் போயிட்டு ஒரு ஹோட்டல் எப்படி சாப்பிட போகுது? ஐயோ ப்ரோ, முடிஞ்சா ராக்கெட்டை பிடிச்சி செவ்வாய் கிரகத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஏலியனோட வந்துட்டு நீங்க ஒரு வீலாக போடுங்க. கண்டிப்பா வந்து ஒன் டேல வந்துட்டு நம்ம ரொனால்டோவுடைய ஹிஸ்டரியை கூட நீங்க பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே மக்களே, ஃபைனலா ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இந்த ஒரு சில பேர் வீடியோ தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்ல உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்க. சரி, தூங்கலான்னு பெட்டுக்கு போனா அங்கேயும் கனவுல இந்த கரவம் முடிச்சவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்கள கலாய்க்க கூடாதுன்னு இருந்தாலும் நீ எப்படி நான் கலாய்க்காம இருப்ப அப்படின்ற மாதிரி இவங்க கண்டென்ட்லாம் இருக்குது. சரி, கலாய்ச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 4 பேர் வந்து என்ன திட்டி கமெண்ட் பண்றீங்க. என்னதான் பண்ணி தொலைறது? என் போனுக்கு வர 5-6 பேரு உங்க போனுக்கும் வராங்களான்ட்டு அவங்க முகரையெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? நோயாளி டாக்டர் எனக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. அவங்க நிறுத்துறாங்களோ இல்லையோ, எழுதோட நான் இந்த வீடியோவை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல முடியாதா சாமி. சரி ஓகே மக்களே, ரொம்ப நாள் வீடியோ பண்ணல. கண்டிப்பா ஒரு சில பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. சுயமல் கண்டிப்பா நான் கண்டிப்பா வீடியோ பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சல முடியலாம், மறக்காம ஒரு லைக் குத்துருங்க. எதனா தோன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றேங்க. மறக்காம நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர் பசங்க சேனல் வெற்றிகரமாக 3 லட்சம் சொந்தங்களை அடைய போகிறோம். ஒரு பெரிய ஹாப்பி. 2 லட்சம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப 3 லட்சம் வர போறோம். அடுத்து 4 லட்சம் 5 லட்சம் 1 மில்லியன் வரும்போது நம்ம வந்து சொல்லியிருக்கலையும் பெரிய பிளான். 1000 பேருக்கு ஆப்பிள் ஐபோனு, 2000 பேருக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஐபோனு, ஆண்ட்ராய்டு இருக்குது ஐபோன். சரி ஓகே, சீக்கிரம் நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.